வேலின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். Hebrew chapter 10 verse 19, 10 அதிகாரம் 19 வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் சகோதரரே, ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு பிரியமானவர்களே, எல்லா வழிபாட்டு தலங்களிலே சில ஆகம விதிகள் இருக்கும், சில முறைமைகள் இருக்கும். அதே போல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள யார் வேண்டுமானாலும் போக முடியாது, இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும்தான் போக முடியும். அவங்களும் வெறுங்கையாய் போகக்கூடாது. அவங்களுடைய பாவத்துக்கு, குற்றத்துக்கு, பிழைக்கு, மீறுதலுக்கு, இன்னும் தீட்டுக்கு, அந்த தீட்டை கழிப்பதற்கு என்னென்ன பலி கொண்டு போகணுமோ அந்த பலியெல்லாம் எடுத்துட்டு தான் போகணும். பலி எடுத்துக்கொண்டு, காணிக்கை எடுத்துக்கொண்டு தான் அவங்க போகணும். சும்மா வெறுங்கையா தே கேனாட் வாக் இன். அங்கே போகிற லேவியர்கள், ஆசிரியர்கள் எல்லாம் அந்த பணி செய்வதற்காக மாத்திரம்தான் போகலாம். அந்த பிரகாரத்துக்குள்ளே யாரும் போக முடியாது. அந்த பிரகாரத்துக்குள்ளே இப்போ நம்ம காம்பவுண்டுக்குள்ளே அந்த ஹால் இருக்கு. அதே மாதிரி அந்த இடம் 150 அடி நீட்டு, இதோட கொஞ்சம் சிறுசு, இது 200 அடி இருக்கும். அது 150 அடி நீட்டு, 75 அடி அகலம் உள்ள ஒரு பெரிய கிரவுண்டு. 150 அடி நீட்டம், 75 அடி அகலம் உள்ள ஒரு பெரிய கிரவுண்ட். அந்த கிரவுண்டுக்குள்ளே ஒரு சின்ன டென்ட் இருக்கு. அந்த டென்ட்டு 45 அடி நீட், இதோட குறை. 15 அடி அகலம், ரொம்ப குறை. இதோட 45 அடி நீட்டு, 15 அடி அகலம் ஒரு சின்ன டென்ட் இருக்கு. அந்த டென்ட்டுக்குள்ள இஸ்ரவேல் ஜனம் கூட போக முடியாது, ஆசாரிகள் மட்டும்தான் போகலாம். அங்கே சமூகத்தப்ப வைப்பாங்க. நம்ம பார்த்தால இந்த ஹனுக்கா, இந்த குத்து விளக்கு இருக்கும். அந்த குத்து விளக்கே கிட்டத்தட்ட 7 அடி உயரம், நம்ம ஹைட்டோட கூட. நம்மெல்லாம் 5 அடி இருப்போம், அது 7 அடி 2 அடி உயரம், அவ்வளோ பெரிய ஹனுக்கா. அந்த ஹனுக்காவில் எண்ணெல்லாம் ஊற்றி, இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றணும். அங்கே ஒரு பொன்னாலான தூப பீடம் இருக்கும், அங்கே போய் தூபம் போடணும். இந்த வேலையை செய்கிறதுக்கு மட்டும்தான் போகலாம், சும்மா யாரும் போகக்கூடாது. அந்த 45க்கு 15 அடி உள்ள அந்த கூடாரத்தை 2ஆக பிரிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம அந்த ஹாலில் நீங்கள் எல்லாம் உட்கார இடம் இருக்குது, இங்கே ஸ்டேஜ் தனியாக இருக்குது. அதே போல் 30க்கு 15 இந்த பரிசுத்த ஸ்தலம், 15க்கு 15 அது மகா பரிசுத்த ஸ்தலம். யாரும் போகக்கூடாது, இஸ்ரவேல் ஜனமும் போகக்கூடாது, ஆசாரியர்கள் லேவியர்களும் போகக்கூடாது, பிரதான ஆசாரியனும் போகக்கூடாது. பிரதான ஆசாரியனும் வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை மட்டும்தான் அவன் தனக்காகவும் தன்னுடைய பாவ நிவர்த்தி செய்து அந்த இரத்தத்தை கையில் எடுத்துக்கொண்டு கொஞ்சம் தூபத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே போகணும். அங்கே தான்
தேவன் வெளிப்பட அவருடைய செக்கனா மகிமை இருக்குது. உடன்படிக்கை பெட்டி, அது மேலே கிருபாசனம், அது மேலே அந்த கேருபீன்கள், அங்கே தேவ பிரசன்னம் இருக்கும். பிரியமல்ல, அங்கே குத்து வழக்கம் கிடையாது, சூரியனும் கிடையாது. ஆனால் அங்கே ஒரு வெளிச்சம் இருக்குது, தேவனுடைய பிரசன்ஸ். அதான் அந்த ஒளியை தேடி ஜனங்கள் போடுறாங்க. ஒளியை பார்க்கறதுக்கு, ஜோதியை பார்க்கறதுக்கு போடுறாங்க. அது உள்ள ஒரு ஜோதி இருக்கு. ஆனால் அந்த ஜோதி எங்கேருந்து வருதுன்னே யாருக்கும் தெரியாது. அந்த ஜோதியை பார்க்க யாரும் போக முடியாது, போனால் செத்து போயிருப்பாங்க. பிரியமானவர்கள், இயேசு சிலுவையில் மரிக்கும்போது அந்த திரைச்சியில தான் இந்த பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் ஒருவரும் சேரக்கூடாத அந்த ஜோதியில் அவர் வாசம் பண்ணுறாருன்னு சொல்கிறோம் இல்லையா, அது ரெண்டையும் பிரிக்கிறது இந்த திரைச்சியில். அந்த திரைச்சியில் தான் மேலேருந்து கீழே ரெண்டாக கிழிஞ்சிருச்சு. பெரிய ஆச்சரியம். கிழிஞ்சா கீழே இருந்து மேலே கிழியணும். யார் கிழிச்சா? மேலேருந்து கீழே ரெண்டாக கிழியுதுன்னா யார் கிழிச்சா? தேவன் கிழிச்சு ஒரு புதிதும் ஜீவன் உள்ள ஒரு மார்க்கத்தை உண்டாக்கியிருக்காரு. பிரியமானே, பிரகாரத்துக்குள்ளே இஸ்ரவேலர் மாத்திரம் வரணும், அது வெறுங்கையாக வரக்கூடாது, பலி காணிக்கை கொண்டு வரணும். பரிசுத்த ஸ்தலத்தில் அந்த ஆசாரிகள் மாத்திரம் போகலாம். எதுக்காக அதுவும் போகலாம்? சும்மாலாம் போக முடியாது. அங்கே விளக்கேற்ற, தூபம் போட, அந்த சமூகத்தை பார்த்து வைக்க தான் போகலாம். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் யாருமே போகக்கூடாது. பிரதான ஆசிரியர் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் போகலாம். அப்படி ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் அவர் வாசம் பண்ணுறார். ஆனால் இயேசு மரிக்கும்போது நமக்கு ஒரு புதிய மார்க்கத்தை திறந்துட்டார். சரி, எப்படி யார் வேணாலும் போடலாமா? ஒரு அருமையான பாட்டு பாடும். ஆண்டவரே, உங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்னையும் அழைத்து செல்லும் ஆண்டவரே. இப்போ மகா பரிசுத்தத்தில் இப்போ யார் வேணும்? எல்லாரும் போடலாமா? எல்லாரும் போடலாம். அப்படியா? என்னங்க அப்போட இப்போ ஸ்டாண்டர்ட் குறைஞ்சி போச்சு. அப்போல்லாம் ஒரு ஆகம விதி இருந்துச்சு. இப்போ எல்லாரும் போகலாமா அப்படின்னா எப்படி நம்ம அவர்கிட்ட சேரணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். பெரியமலை எல்லா கோயில்லையும் யார் உள்ளே போகலாம் அப்படின்னா ஒரு இனத்தை சேர்ந்தவங்க, அவங்க தான் போய் அந்த பூஜையை செய்யலாம். ஆண்டவர் அதை மாற்றிட்டாரு. யார் வேண்டுமானாலும் போகலாம். பெரியமலை சமத்துவம், யார் வேண்டுமானாலும் போகலாம். ஆனால் யார் போகலாம்? பிறப்பினாலே இல்லை, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். லேவி கோத்திரத்தில் பிறந்தனால, ஆரோனுடைய வம்சத்தில் வந்தனால நீ போகலாமா? இல்லை இல்லை, யார் வேண்டுமானாலும் போகலாம். ஆனால் போகிறவனுக்கு ஒரு தகுதி வேண்டாமா? அன்றைக்கு பிரதான ஆசாரியனே போகக்கூடாது அந்த இடத்துல போவதற்கு, அவரை கிட்டி சேருவதற்கு, அவரிடத்துல ஜெபிப்பதற்கு, இவை பூஜை செய்வதற்கு, பிரியமானவர்களை அவரை ஸ்தோத்தரிப்பதற்கு, அவரை நெருங்கி சேருவதற்கு தகுதி வேண்டாமா? மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்க உனக்கு தகுதி வேண்டாமா? ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே என் ஃப்ரெண்டை ஆசீர்வதி, என் ஃப்ரெண்டை சுகத்தை கொடு அப்படின்னு அந்த ஃப்ரெண்டுக்காக நீ தீபம் ஏற்ற உனக்கு தகுதி வேண்டாமா? என்னங்க இது புதுசா இருக்கு? ஆமாங்க, யார் வேண்டுமானாலும் போக முடியாத அந்த இடத்துக்கு இன்றைக்கு யார் வேண்டுமானாலும் போகலாம். ஆனால் போகிற எவனுக்கு என்ன தகுதி வேண்டும் என்று என்னுடைய வேதம் சொல்லுகிறது. இந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு நமக்கு என்ன தகுதி வேண்டும் சொல்லி நம்ம பார்க்கிறோம். முதலாவது 22ஆம் வசனம் வாசியுங்கள். துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய். முதலாவது துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் இருக்கணையா. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் சேர கடவும். யார் வேணுமானாலும் உள்ள போக முடியாது. பிரியமானவர்கள், வேதத்துல வாசிக்கிற நம்முடைய மனசாட்சி, நம்ம யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லலாங்க. யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லலாம். 2 பேர்கிட்ட போய் சொல்ல முடியாது. அப்பா அம்மாட்ட போய் சொல்லிடலாம், டீச்சர்கிட்ட போய் சொல்லலாம், ஸ்கூலில் போய் சொல்லலாம், போலீஸ்கிட்ட போய் சொல்லலாம். உங்களை லை டிடெக்டிவ் மெஷினில் போட்டால் கூட உங்களுக்கு சாமர்த்தியம் இருந்தால் போய் சொல்லிட்டு வந்துடலாம். தில் இருந்தால் போய் சொல்லிடலாம். யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லலாம். 2 பேர்கிட்ட போய் சொல்ல முடியாது. ஒன்று எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன்கிட்ட போய் சொல்ல முடியாது. சரி, எனக்கு ஆண்டவர் மேலாம் நம்பிக்கை கிடையாது. சரிப்பா, நீ தேவன்கிட்ட போய் சொல்லு, தேவன் இருக்காரோ இல்லையா, நீ நம்பல விட்டுரு. ஆனால் யாராலையும் அவனிடத்துல போய் சொல்ல முடியாது. No one can lie to himself.
அதில் இன்னும் இருக்கிறாங்க. அது பின்னால் சொல்கிறேன். நோ ஒன் கேன் லை டு ஹிம்செல்ஃப். நீ பேசுனியா பேசலையா அவனுக்கு தெரியும். பாஸ்டர் சொல்ல நல்லா நடிக்கலாம். நானே நாடகத்தில் இருந்தவன், எனக்கு நடிப்பு தெரியாதா? எனக்கு தப்பாக நினைக்காதீங்க, நடிக்கவும் தெரியும், நடிக்கிறவங்களையும் தெரியும். போய் சொல்லிடலாம், நான் சாப்பிடவே இல்லை, நான் எடுக்கவே இல்லை. ஆனால் நீ எடுத்தியா இல்லை என்பது உனக்கு தெரியுமா தெரியாதா? இப்போ நம்ம பொய் சொல்கிறவங்கள ஏச்சு பொய் சொல்கிறான் அப்படின்னு நான் பொய் சொல்லுகிறேன் என்று அறிந்து இருக்கும்போது நான் என்னை அறியாமல் எவ்வளோ அருவருப்பேன் தெரியுமா? நான் ஒரு பொய்காரன் என்று நான் அறிவது எவ்வளோ கேவலமாக இருக்கும். நீ ஒரு பொய்காரன் என்று நீ அறிவது எவ்வளோ கேவலமாக இருக்கும். உனக்கே தெரியுது நீ ஒரு பொய்காரி, நீ புருஷன்ட்ட பொய் சொல்லிட்ட, நீ ஒரு பயங்கர ஃப்ராடு, நீ ஒய்ஃப்ட்ட பொய் சொல்லிட்ட, உனக்கே தெரியுது அது நீ ஃப்ராடுன்னு உனக்கே தெரியுது. நீ பொய்காரன்னு உன் மனசாட்சிக்கே தெரியுது. நீ செஞ்சது தப்புன்னு உனக்கே தெரியுது. பிரியமானவர்களே, நம்ம மனசாட்சி நம்மை குற்றப்படுத்துமானா யார் நம்மை நீதிமானாக்க முடியும்? இந்த மனசாட்சியும் அவர் சுத்திகரிக்கிற இரத்தத்தினால நம்ம ரட்சிக்கப்படும். அந்த இரத்தம் என் மனசாட்சியும் சுத்திகரிக்கிறது. பிரியமான எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் பிரியமானவர்களே, அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால அவர் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி அவனுடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. செத்த கிரியைகள் நம்ம மனசு, ஐயோ ஏசு என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு, ஏசு அக்கிரமத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு, என் மனசு சாட்சி சொல்லலாம். அதான் நல்ல மனசாட்சி. அப்போ நம்ம அவரிடத்துல சேரணும்னா நம்ம மனசு நம்மளை பற்றி நல்ல சாட்சி சொல்லணுங்க. சும்மா அங்கே வந்து டிங்கிரி டிங்காலே பாடுறது பெருசு இல்லை, மீடியாவில் சண்டே ஸ்கூலில் இல்லை இப்படி ஸ்டேஜில் பிரசங்கம் பண்ணுறது பெருசு இல்லை. உங்கள் மனசு உங்களை பற்றி சாட்சி சொல்லணும். இன்னொரு துணிகரமான ஆட்கள் இருக்காங்க பிரியமானவர்களே, மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர் அப்படின்னு இருக்கு. அவன் மனசாட்சியிலே சூடு வச்சாச்சு. எல்லா தப்பும் பண்ணுவாங்க, அவன் மனசுக்கே தெரியாது. தன் செய்கிற தப்புன்னு தெரியும், ஆனால் தப்புன்னு ஒத்துக்க மாட்டாங்க. அதான் பைபிள் இருக்கு, மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர். அன்றைக்கு சூடு அப்படின்னா இன்னைக்கு இந்த வேசக்டோமின்னு சொல்லுவாங்க. ஆண் கருத்தடை, ஆண் கருத்தடை. அன்றைக்கு அந்த ஆண் உறுப்பில் சூடு வச்சு அவனை அன்னகன் ஆக்குவாங்க. அப்போ அவனால் குழந்தை பிறப்பிக்க முடியாது. பிரியமானவர்களே, அதே போல் நம்முடைய மனசாட்சியை சில தங்களுடைய மனசாட்சியிலே சூடு வச்சுருவாங்க. அந்த மனசாட்சி செய்கிற தப்பு அவங்களுக்கு தப்புன்னே உணர்த்தாது. 1000 பேர் சொன்னால் தப்பே இல்லை, இதில் என்ன தப்பு இருக்குது, இதில் என்ன தப்பு இருக்குது, யார் தான் அந்த தப்பு பண்ணலை, இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. சட்டம் சொல்லலாம், எல்லாரும் சொல்லலாம், அவங்க மனசு அதை ஒத்துக்கவே ஒத்துக்காது. அது மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர். பிரியமான அவங்க முடிவு பயங்கரம். அப்போ நம்ம இயேசுவை கிட்டி சேரணும், அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கணும், அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணணும், அவருக்கு பலி செலுத்தணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக ரிலேட்டிவ்ஸுக்காக பிரார்த்தனை பண்ணணும், ஒரு ஊழியம் செய்யணும், ஒரு சண்டே கிளாஸ் எடுக்கணும், ஒரு மீடியாவில் நிற்கணும். அப்படின்னா உன் மனசாட்சி சுத்தமாக இருக்கணும். ஸ்டேஜில் நிற்கணும்னா உன் மனசாட்சி சுத்தமாக இருக்கணும். திருவிருந்தில் பங்கெடுக்கணும்னா உன் மனசாட்சி சுத்தமாக இருக்கணும். துர் மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கணும். யார் வேணாலும் பிரவேசித்தரலாமா? இல்லை. யார் வேணாலும் நீ பாவ மன்னிப்புக்காக ஜெபம் பண்ணு, ஆண்டவர் மன்னிக்க தயவுபடுத்துரு, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், தெரியாமல் செஞ்சிட்டேன், மன்னிக்க தயவுபடுத்திருக்கார், ஆண்டவர் என் பாவத்தை மன்னித்தார் அப்படிங்கிற மனசாட்சி அது வேணும். இப்போ முதல் லைனு அந்த அது பழைய ஏற்பாட்டை பற்றி சொல்லிட்டு வர்றார்.
அந்த திரைச்சீலுக்குள்ள யாருமே போக முடியாது. இவர் தம்முடைய இரத்தத்தினால ஒரு புதிய மார்க்கத்தை உண்டாக்கி இருக்கிறாரு. அந்த மார்க்கத்தில் எப்படி சேரலாம்? துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் சேரணும். நேராகுது, நேரம் கருதி குறிப்பை சொல்லி போற. 2வது வாசிங்க அதே வசனம். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும். சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாய். எங்கெங்க போறது சுத்த ஜலத்துக்கு? கார்பரேஷன் வாட்டர் சுத்த ஜலமா? இல்லைன்னா மினரல் வாட்டர் வாங்குவோமா? இப்போ என்ன பண்ணலாங்க? கூவ நதியில், ஐயோ கூவ நதியில் குளிச்சா வராது, எங்கே போய் குளிக்கலாம்? எப்படிங்க? எந்த தண்ணி சுத்த ஜலம்? என் சரீரம்னா கர்த்தரை கிட்டி சேருவதற்கு முன்பாக என்னுடைய மனசாட்சி, பிரியமானவர்களே, அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட மாத்திரம் போதாது, என் சரீரம் கழுவப்படணும். எப்படி சேரணும்? யார் வேணாலும் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகலாமா? யார் வேணாலும் ஜெபம் பண்ணலாமா? பாவ மன்னிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெப ஊழியம் செய்யணும்னா யார் ஜெப ஊழியம் செய்ய முடியும்? சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் இருக்கணும். பெரியமான அவன் குளிச்சுத்தான் உள்ள போக முடியும். இன்னும் சில தொழுகை ஸ்தலத்துக்குள்ளே போவதற்கு முன்பாக கையை காலை கழுவணும். அன்றைக்கு அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் கூட அந்த பிரகாரத்தில் பெரிய தொட்டி வச்சுருப்பாங்க. அந்த ஆசாரியர் அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போனா கூட அவன் கையை காலை கழுவிட்டு தான் உள்ளே போக முடியும். அப்போ நீ ஜெபிக்கிறதுக்கு வர்றேன்னு சொன்னால், ஊழியம் செய்ய வர்றேன்னா, சண்டே ஸ்கூல் எடுக்கிறேன்னா, இல்லை மீடியாவில் நிற்கிறேன்னா, பிரியமானவர்களை கை காலை கழுவ வேண்டாமா? சுத்த ஜலத்தால் கழுவப்பட்டு, அது என்ன ஜலம்? என் சரீரத்தை என்ன ஜலம் கழுவணும்? பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26, 27 வாசிங்க. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து. அவர் திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து. பிரியமாலே கிறிஸ்துவும், அதுக்கு முந்தின வசனத்தில் வாசிப்பீங்கன்னா, சபையில் அன்பு கூர்ந்து, தாம் அதை சபையை, விசுவாசிகளை திருவசனத்தை கொண்டு, வசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். பிரியமல், அங்கே எப்படி கை காலெல்லாம் பிரியமானவர்களை தண்ணியில் கழுவுறாங்களோ, அதே போல் திருவசனத்தை கொண்டு நம்ம உச்சந்தலை முதல் உள்ளங்கால் மட்டும் சுத்திகரிக்கப்பட்டிருக்கணும். பிரியமலை, தலையில் தண்ணி தெளிச்சா குளிக்கிறது இல்லை, வெறும் கை காலை கழுவிட்டா குளிக்கிறது இல்லை, சும்மா முகத்தை அலம்புனா குளிக்கிறது இல்லை. நல்ல சுத்த ஜலத்தால் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் குளிக்கிற மாதிரி பிரியமானவர்களே, உன் முடி முதல் அடி மட்டுமாக வசனம் அவனை சுத்திகரிச்சிருக்கணும். விளையாட்டாது. யார் வேண்டுமானாலும் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகலாமா? மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போவதற்கு நீ ஆரோனுடைய குமாரனாக இருக்க வேண்டாம். நீ லேவி கோத்திரத்தில் பிறந்து இருக்க வேண்டாம். பிரியமானவர்களை, நீ அந்த பிரதான ஆசாருடைய வஸ்திரம் அணிய வேண்டாம். ஆனால் உன் தலை முதல் கால் மட்டுமாக வசனத்தினால சுத்திகரிக்க. விளையாடாதீங்க. எப்படி சுத்திகரிக்க? 27ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். கரை, திரை முதலானவைகள். கரை, 3 கரை பைபிள்ல சொல்லியிருக்கு. உலகத்தினால கரைப்பட்ட வஸ்திரம், அக்கிரமத்தினால கரைப்பட்ட வஸ்திரம், பிரியமானவர்களே, மாம்சத்தால கரைப்பட்ட வஸ்திரம். ஒரு ஸ்டெயின் இருக்கக்கூடாது, உலகம் கரைப்படுத்தி இருக்கக்கூடாது. பாடுறோமா உலகத்தினால கரைப்பட்டிருக்க கூடாது, மாம்ச சிந்தையினால கரைப்பட்டிருக்க கூடாது. அக்கிரமம், இஷ்டப்பட்ட நேரத்துக்கு வர்றது, இஷ்டப்படி அலைகிறது, கிரமத்துக்கு மாறாததுனால கரைப்பட்டிருக்க கூடாது. பிரியமான அவருடைய வசனம் நம்மை கரை தீரை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்ற மகிமையான சபையை அவர் நிறுத்தும்படி. அதனால் என்ன செய்யறாரு? திருவசனத்தை கொண்டு நம்மை கழுவி சுத்திகரிக்க. இயேசு சொல்றாரு பாருங்க, யோவான் 15:3. எல்லாம் பைபிள்ல இருந்து உங்களுக்கு காட்டித்தாரேன். கள்ள உபதேசங்களுக்கு உங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. வாசிங்க யோவான் 15:3. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். இந்த உபதேசம் நம்ம சுத்தமாக்கணும். இந்த உபதேசம் நம்ம ஆவியை சுத்தமாக்கணும். இந்த உபதேசம் நம்ம ஆத்மாவை சுத்தமாக்கணும். இந்த உபதேசம் நம்ம சரீரத்தை சுத்தமாக்கணும்.
அப்போ ஆவி ஆத்மா மாத்திரமல்ல, பிரியமான அவரிடத்துல சேரணும்னா நம்ம சரீரமும் வசனத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டு இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. பரலோகத்துக்கு போனாலும் இதோ இயேசு சீக்கிரமாக வருகிறார். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் கரையற்றதும் பிழையற்றதுமாக அவருடைய வருகையில் காணப்படும். வெறும் நம்ம ஆவிதான் போகணும்னு நினைக்காது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு அதே யோவான் 17:17 கூட வாசித்து கடந்து போகும். யோவான் 17:17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அந்த வசனத்தினால கழுவப்பட்டிருக்கணும் நம்ம ஆவி, அந்த வசனத்தினால கழுவப்பட்டிருக்கணும் நம்முடைய ஆத்மா, அந்த வசனத்தினால கழுவப்பட்டிருக்கணும் நம்முடைய சரீரம். அதான் சுத்த ஜலம். சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம். அப்போ உள்ளே போனோன்னா யார் வேணாலும் போக முடியாது. யாராவது மீறி போனால் ஆண்டவர் அவர்களை அடித்து கொன்றுவார். ஆரோனுடைய பிள்ளை அந்நிய அக்னியை கொண்டு போனால் பாருங்க, ஆண்டவர் அங்கேயே அடித்து கொன்னுட்டார். அந்த தேவன் மாறிட்டாரா மாறலையா? நம்ம ஆராதிக்கிற மாறும் தேவனா மாறாத தேவனா? இன்றைக்கு நமக்கு எல்லா இன மக்களும், எல்லா ஜாதி, படித்தவங்க படியாதவங்க, பணக்காரங்க ஏழைகள், உலகத்தில் சொல்லப்பட்ட உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஒன்றும் கிடையாது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். பிரியமானவர்களே, நான் திருக்குறளை பற்றி முந்தைய எடுத்திருக்கிறேன். திருக்குறள் கிறிஸ்தவ இலக்கியமேன்னு சொல்லி இன்னொரு முறை கூட சொல்லி கொடுக்கணும். நிறைய கிறிஸ்தவ சத்தியத்தை திருக்குறளில் பார்க்கலாம். எல்லாரும் போகலாம். ஆனால் யார் எப்படி இருக்கணும்? சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் இருக்கணும். வசனத்தினால கழுவப்பட்ட ஒரு சரீரம் இருக்கணும். மூன்றாவது எப்படி இருக்கணுமா? வாசிங்க தொடர்ந்து. சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும். உண்மை உள்ள இருதயத்தோடும். அதுதான் உண்மை உள்ள இருதயத்தோடும் நம்ம அவரிடத்துல சேர கடவோம். நம்ம ஜெபத்தில் உண்மை இருக்கணும், நம்முடைய ஆராதனையில் உண்மை இருக்கணும், நம்ம பாட்டு பாடுறதுல உண்மை இருக்கணும், நம்ம பிரசங்கம் பண்ணுறதுல உண்மை இருக்கணும். ஊருக்கு உபதேசம், என் வாழ்க்கை அப்படி இல்லை அப்படின்னா அவனுக்கு உண்மை இல்லை. பிரியமல் வேதத்தில் வசனங்கள் கொடுக்க நேரம் இல்லை, பைபிளில் போட்டிருக்கு, உன் வாயில் மறக்கலாகாத ஒரு பாடலை தருவேன், அதுவே உனக்கு விரோதமாக சாட்சியிடும். வாயில் மறக்கலாகாத ஒரு பாடலை தருவேன். ஜாலியாக பாடுவோம், எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே. உண்மையா? அணியும் ஆபரணமும் எல்லாம் இயேசு. உண்மையா? எங்க போய் சொல்றீங்க? தேவ சமூகத்திலிருந்து போய் சொல்றீங்க. தேவ சமூகத்திலிருந்து போய் சொல்றீங்க. ஐயா பெர்க்மன்ஸ் ஐயா பாடுற, லட்சங்களுக்கு என்னை பயன்படுத்தினீர், ஒரு ஆத்மா கூட ரட்சித்திருக்காதவன் பாடுறான், லட்சங்களுக்கு என்னை பயன்படுத்தினீர். பொய்யில்லை, ஒரு ஆளை கூட ரட்சிப்புகள் நடத்தலையே. உண்மையாது? அன்னைக்கு ஒரு லேடி பாடுறேன், ஆண்டவர் என்னை மகனாய் தெரிந்து கொண்டேன். எங்கே போய் மோதுறது? பாட்டில் மகனாயின்னு இருக்கு, இந்த மகா பாடுது, ஆண்டவரை மகனாய் தெரிந்து கொண்டேன். என்ன பாடுறோன்னே தெரியாது. இதோட பயங்கர சிலருக்கு என்ன பேசுகிறோம்னு தெரியாது. சண்டே கிளாஸில் சொல்லுவாங்க, நீ டெய்லி ஜெபம் பண்ணணும், டெய்லி பைபிள் வாசிக்கணும். நீ வாசித்தியா? இயேசு உன்னை கைவிட மாட்டார். நீ நம்புறியா? இயேசு உன்னை கைவிட மாட்டார், தேவைகளெல்லாம் சந்திப்பார் சொல்லிட்டு, சிஸ்டர் பையனுக்கு ஃபீஸ் கட்டணும், கொஞ்சம் ஜெபிச்சுக்கோங்க சிஸ்டர், நாளைக்குள்ள கட்டணும் சிஸ்டர். நீ விசுவாசி? ஸ்டேஜில் என்ன பிரசங்கம்? இயேசு கைவிட மாட்டார் தானே. அதான் அவரை சேர்றவங்ககிட்ட உண்மை இருக்கணும். இந்த உண்மை உள்ள இருதயம் என்றால் பொய் பேசலை என்றல்ல. ஏன்னா இயேசு சொன்னார், தன்னை தொழுது கொள்ளுகிறவன் உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ள வேண்டும். இந்த சமாரிய ஸ்திரியோடு கூட இயேசு பேசும்போது சொன்னால், என்னை தொழுது கொள்ளுகிறவன் உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த உண்மை இருக்கணும். இந்த உண்மைங்கிறது ஃபெய்த்ஃபுல். என்ன சொல்கிறேன்னா அதெல்லாம் செய்கிறேன். இயேசு கைவிட மாட்டான்னு சொன்னால் இயேசு கைவிட மாட்டான்னு நான் விசுவாசிக்கணும்.
இது பிரசங்கத்துக்காக சொல்கிறேன், அடுத்த வீட்டுக்காக சொல்கிறேன், மற்றவங்களுக்கு சொன்னேன். அப்பா பையனை பார்த்து சொல்கிறாரே இப்படி பண்ணாதடா அப்படின்னா அவர் பண்ணக்கூடாது, அவர் பண்ணக்கூடாது. பிரியமானவர்களே, அம்மா சொல்கிறாங்க, அப்பா அப்பா பிள்ளைய பார்த்து நீங்கள் அப்பா கீழ்ப்படியணும், பைபிளில் சொல்லியிருக்கு. அப்பா அம்மா போதகத்தை கேட்கணும், பைபிளில் சொல்லியிருக்கு. நீ பெற்றோர் கீழ்ப்படியணும். ஏம்மா பைபிளில் சொல்லியிருக்கோம் புருஷனுக்கு கீழ்ப்படின்னு சொல்லி. இல்லை அது வேற. எங்கே போய் மோதுறது? உன் பிள்ளையை பார்த்து அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படி என்று சொல்ல உனக்கு அதிகாரம் இருக்கா, உரிமை இருக்கா? அப்போ உண்மை உள்ள இருதயம் வேணும். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் எல்லாவற்றிலும், இது பொய் பேசாத உண்மை அல்ல. நான் அவரை வர்ஷிப் பண்ணுறேன், ஆண்டவரே நீர் எனக்கு எல்லாம் ஆனவ, ஷெப்பர்ட் ஆஃப் மை சோல், டேக் கண்ட்ரோல் ஆஃப் மீ, என் ஆத்ம மேய்ப்பரே என்னை பொறுப்படுத்திக் கொள்ளும் அப்படின்னா உண்மையாக ஒப்பு கொடுக்கணும். அவரை சேருகிறவர்கள் உண்மை உள்ள இருதயத்தோடு. அப்போ துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய், இரண்டாவது சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாய், மூன்றாவது உண்மை உள்ள இருதயத்தோடும், சரி, நான்காவது விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு, விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு, the full assurance of faith, அன்வேவரிங் கான்ஃபிடன்ஸ். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நான் தாழ்மையாக சொல்கிறேன், இன்னைய வரைக்கும் என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். இதுவரை என்னை நடத்திட்டார், எங்களை நடத்திட்டார், இனிமேல் நடத்துவார். நான் ஆண்டவர் தான் நம்பியிருக்கேன், ஆண்டவர் செய்வார்னு நம்பினேன். இன்னும் ஒன்று காணும், என்ன பண்ணேன்னு தெரியலை. இல்லை, நீ அவரை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கிறன்னா அன்றைக்கு இருந்த குவாலிஃபிகேஷன் ரொம்ப ஈஸி. அவன் ஆசாரியனாக இருக்கணும், லேவி குடும்பத்தில் பிறந்திருக்கணும், ஆரோனுடைய வம்சத்தில் வந்திருக்கணும், அவன் அந்த வஸ்திரத்தை அணிந்திருக்கணும், கொஞ்சம் கையில் ரத்தத்தை எடுக்கணும், கொஞ்சம் தூபத்தை எடுக்கணும், உள்ளே போயிடலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை. ஆனால் இன்னைக்கு நீ உள்ளே போகணுன்னா, பிரியமானவர்களே, கர்த்தருடைய உன்னுடைய விசுவாசத்தின் பூரண நிச்சயம் இருக்கணும். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், இம்மட்டும் என்னை நடத்தினர் கடைசி வரைக்கும் நடத்துவார். நான் என்ன அறிக்கை பண்ணுறனோ அதில் எனக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும், பூரண நம்பிக்கை இருக்க வேண்டும். என்னுடைய விசுவாசத்தில் நான் பூரண நம்பிக்கை உள்ளவனாக இருக்கணும். அப்படி தான் உள்ள பிரவேசிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. சரி, பிரியமானவர்களே, இப்போ நம்ம விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேர கடவோம். தொடர்ந்து வாசிங்க 23. அல்லாமலும், அது மாத்திரமல்ல, இந்த 4 மாத்திரமல்ல, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குதத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். பிரியமான மற்றவங்கிட்ட சொல்கிறோம், நம்ம நம்புறத மற்றவங்கிட்ட சொல்கிறோம். அதை அறிக்கை இடுகிறதுல உறுதியாக இருக்கணும், ஸ்டெட்ஃபாஸ்ட். எந்த ஒரு டிசிஷன்ல நான் உறுதியாக இருப்பேன். லெட் கம் வாட் மீ, இதான் என்னுடைய நம்பிக்கை, இதான் நான் நம்புகிறேன். ஏசுதான் வழி, நான் நம்புகிறேன், அதில் உறுதியாக இருக்கிறேன். என்னுடைய விசுவாசம் மாத்திரமல்ல, நான் நம்புகிறேன். என்ன காரியத்தை நான் நம்புகிறேன்னு, வாட் ஐ ஹோப் ஃபார், அதில் அசையப்படாது. அவங்க தான் உள்ளே போக முடியும். நான் நம்புகிறேன், இப்படி தான் பைபிளில் சொல்லியிருக்குன்னு நம்புகிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் அதை நம்பினேன், என் திருமணத்தோடு அதை நம்பினேன், நான் நம்பின வழியில் என் பிள்ளைகளை வளர்த்தேன். நான் நம்பினதை இன்னும் பிரசிக்கிறேன். 50 ஆண்டாக என்னுடைய நம்பிக்கை ஒரே நம்பிக்கையாக தான் இருக்குது. சிலருக்கு ஆரம்பத்தில் ஒரு நம்பிக்கை, வளரும்போது இன்னொரு நம்பிக்கை. பாவமாக இருக்குது. ஒன்று அன்றைக்கு பேய் பேசியிருக்கணும், இல்லைன்னா இன்றைக்கு பேய் பேசணும். அன்றைக்கு இதெல்லாம் வேண்டாம்,
ஆண்டவர் வெளிப்படுத்தினார், நான் இப்படிலாம் செய்ய மாட்டேன். சரி, இப்போ இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. அன்னைக்கு பேசுனது பேயா, இன்னைக்கு பேசுறது பேயா? கேவலமாக இருக்கு. யாருங்க உள்ள போக முடியும்? என்ன சொல்கிறோமோ, நம்ம என்ன அறிக்கை பண்ணுறோமோ, அதில் ஒரு பைசா இல்லாமல் இருக்கும்போது ஒரு டாக்டரின், பைசா வந்த பிறகு இன்னொரு டாக்டரின். பைசா இல்லாமல் இருக்கும்போது ஒரு டாக்டரின், பைசா வந்துச்சுன்னா இன்னொரு டாக்டரின். என்ன கேவலம் அது! நம்ம நம்பிக்கையை இதான் நான் நம்புகிறேன், இப்படி செய்கிற சரி, இப்படி செய்ய தப்பு. யார் உள்ளே சேர முடியும்? அவங்க நம்பிக்கையை அறிக்கை எடுக்கிறதுல அசைவில்லாமல் உறுதியாக இருக்கணும். கடல் கொந்தளித்தாலும், காற்று வீசினாலும், சிங்கம் புலி கரடி ஓனாய் சேர்ந்து வந்தாலும் பங்கம் இல்லை, பயமும் இல்லை எங்கள் மந்தை. நான் சண்டே கிளாஸில் பிபிஎஸ்ல படித்த பாட்டு, நான் சின்ன பையனாக இருக்கும்போது இன்றைய வரைக்கும் என்னை நிலைநிறுத்துகிற ஒரு பாடல் அது. சிங்கம் புலி கரடி ஓனாய் சேர்ந்து வந்தாலும் பங்கம் இல்லை, பயமும் இல்லை எங்கள் மந்தை, துங்க நேசு எங்கள் மேய்ப்பல், அஞ்சவே மாட்டோம். நம்ம அறிக்கையிடு, தேங்க்யூ, அறிக்கையிடுகிறதுல உறுதியாக இருக்கு. லெட் கம் வாட் மீ. பணம் வந்தால் ஒரு டாக்டரின், பணம் வரலன்னா ஒரு டாக்டரின், கூட்டம் சாக்குன்னா ஒரு டாக்டரின். என்ன நடக்குன்னே புரியலை, பயமாக இருக்கு. யார் சேரக்கூடும்? தங்க அறிக்கை எடுக்கிற நம்பிக்கையில் உறுதியாக இருக்கணும். பிரியமானவர்களுக்கு 6வது வாசிங்க, 24ஆம் வசனம். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. பிரியமானவர்களே, நம்ம யார் சேர முடியும் பார்க்குறோம். மேலும் மேலும் அல்லாமலும் இன்னும் மேலும் அவரை சேரணும். என்ன செய்யணும்? மேலும் எப்போது அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நம்ம ஏவப்பட்டுக்கிட்டே இருக்கணுங்க, ஏவப்பட்டுட்டே இருக்கணும். ஏதாவது நல்லது செய்யணும், ஏதாவது நல்லது செய்யணும். இன்னும் என்ன செய்யலாம்? சபைக்கு செய்யணும், சமுதாயத்துக்கு செய்யணும். அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி ஒருவரை கவனிக்கணும். பிரியமான, பெருமைக்காக சொல்லலை, பெருமைப்படக்கூடிய வயதெல்லாம் தாண்டிடுச்சு, உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். நான் வாலிப பையனாக இருக்கும்போது ஒரு சபையில் மத்தியானம் சாப்பாடு போடுவாங்க, ஏழைகளுக்கு சாப்பாடு போடுவாங்க. அதெல்லாம் இளைஞர் உட்காந்து சாப்பிடுவாங்க. ஒரு நாள் நான் சமபந்தி, நான் வந்து திராவிட பெண்ணிலேருந்து வந்து அதில் உட்கார போனேன். ஒரு அண்ணன் கூப்பிட்டாங்க, தம்பி நீங்களும் அதில் உட்காராதீங்க தம்பி, நீங்கள் நல்லா படிச்சுக்க, வேலை பார்த்துருக்கீங்க, இதெல்லாம் சபைக்கு வர்ற இளைஞங்க அவங்க மத்தியானம் சாப்பாடு போடுறோம். அந்த சாப்பாடு பரிமாறுறவங்கெல்லாம் பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் போய் பிரியாணி சாப்பிடுவாங்க. இங்கே சாப்பாடு பரிமாறிட்டு பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் போய் பிரியாணி சாப்பிடுவாங்க. அந்த வாலிபத்தில் எனக்குள்ள ஒரு தாக்கத்தை உண்டாக்கிச்சு. 1990ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி நம்முடைய கர்மையில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் வாரத்திலிருந்து வந்தவங்க யாரும் பசியாக பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் அம்மாவும் பேசி சாப்பாடு போட ஆரம்பித்தோம். இந்த அன்பின் விருந்தை 2 பேரும் போய் தான் மார்க்கெட்டில் ஜாமான் வாங்கிட்டு வரோம். எங்கே சீப்பாக கிடைக்குன்னு தேடி தேடி போவோம். பெருமைக்காக சொல்லலைங்க, கிட்டத்தட்ட அன்றைக்கி ஒரு 17 கிலோ அந்த வெஜிடபிள் வாங்கணும். அந்த 17 கிலோ பேக் அம்மா கையில் தூக்கிட்டு வருவாங்க. அந்த கோடு நான் கையில் பார்த்துருக்கேன், அந்த பேக்கை தூக்கின கோடு கையில் பார்த்துருக்கேன். அப்படிதான் இந்த அன்பின் விருந்து ஆரம்பிச்சது. பிரியமானவள், இந்த 34 ஆண்டுகளாக ஒரு நாள் கூட அது நிற்கலை. கவனிக்கிறோம். அன்னைக்கு அப்படி வெளியே நின்றுகிட்டு இருந்தேன். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, ஒரு கனெக்ஷன். அப்படி வெளியே நின்றுட்டு இருந்தேன். இங்கே ஃப்ரைடே ப்ரேயர் முடிய கிட்டத்தட்ட 1:30 மணிக்கு முடிஞ்சு அம்மாட்டெலாம் போய் ஜெபம் பண்ணிட்டுலாம் வர்ற 2:30 ஆகுது. அதுக்கப்புறம் தூர இடத்துலேருந்து வர்றாங்க. 2-3 பேரை பார்க்குறேன், தூர இடத்துலேருந்து வந்திருக்காங்க. இவங்க எப்போ போய் சாப்பிடுவாங்க, எங்கே சாப்பிடுவாங்க? சரி, ஃப்ரைடே
தூர இடத்துலேருந்து வந்தவங்களுக்கு ஒரு சின்ன ஏற்பாடு பண்ணுவோம். ஒரு ஏவுதல் வருதுங்க. சிலர் அன்றைக்கி முழுசும் ஃபாஸ்டிங் இருப்பாங்க, அதனால் அது அன்பின் விருந்தாக வைக்க முடியலை, எல்லாரும் சாப்பிடுங்கன்னு சொல்ல முடியலை. சிலர் வீட்டில் செய்து வச்சு தான் வர்றாங்க, 11:30 மணிக்கு தான் ஆரம்பிக்கிறோம். எல்லாருக்கும் இல்லை, ஆனால் தூர இடத்துலேருந்து வந்திருக்காங்களே அவங்க ஏதாவது சாப்பிட்டு போட்டோம். நான் பெருமைக்காக சொல்ல கனெக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த சுபாவம் வேணும். அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நம்ம ஏவப்பட்டுட்டே இருக்கணும். அதை பார்த்தோன்னா ஒரு ஏவுதல் வருது. சரி, அவங்களுக்கு ஒரு சின்ன ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணுவோம், நம்மளால் முடிஞ்சது. வெறும் சாப்பாட்டு காரியத்துக்காக சொல்லலை, இந்த வசனத்துக்கு ஒரு வெளிச்சம் தருவதற்காக மாத்திரம் சொல்லுகிறேன். அன்புக்கும் நற்கிரியைகளுக்கு நம்ம ஏவப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு நல்ல கிரியை செய்யணும், ஏதாவது ஒரு நல்ல கிரியை செய்யணும், ஏதாவது ஒரு நல்ல கிரியை செய்யணும். அது மற்றவர்களை கவனிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆனால் நம்ம ஒருத்தருக்கு போய் உதவி செய்தோம், அவங்க ரொம்ப ஏழ்மையாக இருக்காங்க, அந்த பிள்ளை படிப்புக்கு நம்ம செய்வோம் அப்படின்னு உதவி செய்தோம்னா, நம்ம செய்கிறது அவங்க தெரிஞ்சு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டாங்கன்னா ஆண்டவர் நமக்கு ஒன்றுமே செய்ய மாட்டார். ஏன்னா நம்ம செய்தோம், அதுக்கு பதில் நமக்கு தேங்க்ஸ் கிடச்சிடுச்சு. நம்ம செய்தோம், அதுக்கு பதில் தேங்க்ஸ் கிடச்சிடுச்சு. டிரான்சாக்ஷன் இஸ் ஓவர். அதனால தான் வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது. தான தர்மங்களுக்கு இப்படிப்பட்ட நற்கிரியைகள் நமக்கு பேரு புகழ் வரக்கூடாது. காணிக்க செலுத்துறது வேறு, தசமபாகம் செலுத்துறது வேறு, ஒரு காரியத்தை ஸ்பான்சர் பண்ணுறது வேறு. ஆனால் நம்ம யாருக்கோ ஒரு நற்கிரியை செய்கிறோம், தர்மம் செய்கிறோம், அவங்க தேங்க்ஸ் சொல்லிட்டாங்கன்னா டிரான்சாக்ஷன் வில் பி ஓவர். ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டார். நமக்கு யார் செய்தான்னு தெரியக்கூடாது. ஆண்டவர் அவங்க துதிக்கணும், ஆண்டவர் அவங்க ஸ்தோத்தரிக்கணும். அப்போ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். என்ன செய்கிறோம்? சபையின் மூலம் சில வாங்கி அந்த பிள்ளைக்கு இதை நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு அம்மாட்ட கொடுப்பாங்க. அப்போ ஒன்றும் இல்லை, அந்த சிஸ்டருக்கு இதை புடவை கொடுத்துருங்க. அம்மா என்ன செய்வாங்க, ஒரு சிஸ்டர் கொடுத்தாங்க, உங்களுக்கு கொடுக்க சொல்லி ஒரு சிஸ்டர் கொடுத்தாங்க, நம்ம கொடுப்பாங்க. அப்போது அதை வாங்கினவங்க அம்மாவுக்கு இல்லை, ஆண்டவரே அந்த சிஸ்டர் ஆசீர்வதிப்பா அப்படின்னு ஆண்டவரை ஜெபிக்கும்போது ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதிப்பார். அதனால தான் நீங்கள் தான தர்மம் செய்யும்போது உங்களுக்கே கூட தெரியக்கூடாது. நீங்கள் யாருக்கு செய்கிறீங்களோ அவங்க பதில் செய்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் டிரான்சாக்ஷன் இஸ் ஓவர். காட் கேனாட் பிளஸ் யூ. தேவன் உங்களே ஆசீர்வதிக்க மாட்டார், ஆசீர்வதிக்க முடியாது. டிரான்சாக்ஷன் முடிஞ்சு போச்சு. நீங்கள் உதவி செய்தீங்க, அவங்க தேங்க் பண்ணிட்டாங்க, இல்லை அவங்க பதிலுக்கு உங்கள் வீட்டில் ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் பிரியமாக இந்த தான தர்மம் கூட ஒழுங்கும் கர்மமாக செய்யணும். ஆண்டவர் மாத்திரம் பார்க்க செய்யணும். ஒரு சின்ன வழி தான் நான் சொன்னது, சபையின் மூலமாக. அப்போ நாங்கள் அவங்களுக்கு உதவி கிடைச்சிடும், யார் செய்தான்னு தெரியாது. இருக்கட்டும் பிரியமானவர்களே, நம்ம ஒருவர் கவனிக்கணும். எதற்காக கவனிக்கிறோம்? அன்புக்கும் நற்கிரியைகளுக்கு ஏவப்படும்படி நம்ம இருக்கிற சமுதாயத்தை கவனிக்கணும். ஏதாவது செய்யலாமா, ஏதாவது இவங்களுக்கு செய்யலாமா, என்ன செய்யலாம்? யார் தேவனுடைய சமூகத்தில் பிரவேசிக்க முடியும்? எப்போது அந்த உள்ளம் அன்பு நற்கிரியை செய்யணும்னு சொல்லி அது மூலமொழியில் ஸ்டேரிங் அப்படி கலங்கிக்கிட்டே இருக்கும், ப்ரோவோக் ஆகிட்டே இருக்கும். இன்னும் ஒன்று பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 7வது 25ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். பிரியமல் 7வது தமிழில் வாசிக்கிற ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல கடவும் என்று, ஆங்கிலத்தில் எக்ஸாக்ட் என்று இருக்கும். ஆனால் மூல மொழியில் ஒருவரை ஒருவர் என்கரேஜ் பண்ணணும், பில்டப் பண்ணணும். ஒரு வேர்ட் ஆஃப் கம்ஃபர்ட், வேர்ட் ஆஃப் கான்சலேஷன். போய் அவங்க வெந்த புண்ணில் வேல் பார்க்கக்கூடாது. அதெல்லாம் பிசாசினுடைய பிள்ளை. வேதனையோடு இருக்க, ஐயோ நம்ம மகளுக்கு கல்யாணம் ஆகலையே, இன்னொரு நல்ல வரன் கிடைக்கலையே அப்படின்னு அந்த அப்பா கவலையோடு இருக்கார். அவர்கிட்ட என்ன ஒன்றுக்கு இன்னும் கல்யாணம் இல்லையா, நான் சும்மா கம்முன்னு இருக்கீங்களா? அவர் அழுது வேதனைப்பட்டு இருக்காரு. இந்த பேய் அவர்கிட்ட போய் கேட்குது, பேய் என்ன சும்மா கம்முன்னு இருக்கீங்க? அவர் கம்மனாக இருப்பார், எவ்வளோ வேதனைப்பட்டு இருப்பார். இது நான் ஏன் பேயின்னு சொல்கிறேன்னா, பேயின் ஏவி தான் ஆளை உடைக்குது.
ஏன் அவனுக்கு குழந்தை பிறக்கலை, ஏன் அவனுக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகலை, என்ன அவன் வீட்டுக்காரர் இப்படி இருக்காரு, இது விசாரிக்கிறது இல்லைங்க. இது விசாரிக்கிறது இல்லை, இது விஷ ஊசி போடுறது. இப்படிப்பட்ட ஆடுகள் முட்டி சபைக்கு வராமல் போனாங்க. நம்ம சபையில் உண்டு, எல்லா சபைகளிலும் உண்டு. இல்லை இப்படிலாம் கேட்குறாங்க, எனக்கு வரவே இஷ்டம் இல்லை. இவங்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆக்கினை தீர்ப்பு இருக்குமோ தெரியல. உங்களால் ஒருவருக்கு இடத்தில் அடைந்திருந்தால் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆக்கினை தீர்ப்பு? உங்கள் மகன் இப்படி, உங்கள் மகன் இப்படி, உங்கள் இப்படி, நீங்கள் என்ன அப்படி இப்படி, அப்படி பேசக்கூடாது. ஒரு எனக்கு கர்த்தர் கைவிட பண்ண ஜோமன் என்பது சிஸ்டர், ஜோமன் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் சிஸ்டர், நீ சோர்ந்து போகாதீங்க, ஆண்டவர் செய்வார் சிஸ்டர். அப்படி மற்றவர்கள் ஏன் நீங்கள் நல்ல பைபிள் வாசிங்க, யோசி, நீ இது மட்டும் விட்டுறாதீங்க, ஜபத்தை மட்டும் விட்டுறாதீங்க, சபை கூடத்தில் விட்டுறாதீங்க. யார் தேவனுடைய சமூகத்தில் பிரவேசிக்க முடியும்? மற்றவர்கள் என்கரேஜ் பண்ண தெரிந்தவர்கள். அதான் புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறது. அங்கே புத்தி சொல்லுதுன்ற எக்ஸாட்டிலாம் என்கரேஜ், கவுன்சில். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, ரெமடிஸ் வாஸ் தென் த மெலடி. அதாவது அந்த வியாதியை காட்டிலும் மருந்து கொடூரமாக இருக்கு, வியாதியை காட்டிலும் மருந்து கொடூரமாக இருக்கு. சிலருடைய கவுன்சிலிங் அப்படி தான். பிரியமானவர்களே, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்களுக்குள்ள சின்ன மன கஷ்டம், சண்டை. அந்த பாஸ்டர்கிட்ட பேச போகிறாங்க. அந்த என்னப்பா இன்னும்ப்பா ரெண்டு பேரையும் கேட்டார், இப்படியே பேசுனேன், எப்படிப்பா இவளோட வாழ்கிற? அவர் பேசி முடிக்கிறதுக்குள்ளே ஜபத்துக்கு வந்தவங்க டைவர்ஸ் பண்ணிடலான்னு தீர்மானத்தோடு வெளியே போயிட்டாங்க. என்ன அருமையாக டைவர்ஸ் கவுன்சிலிங் சொல்லியிருக்கா பார்த்தீங்களா? சிலர் அப்படி தான் இருக்கிறத இன்னும் மோசமாக்கிடுவாங்க. இல்லை பிரியமானவர்களே, நமக்கு என்ன சுபாவம் இருக்கணும்? மற்றவங்களை என்கரேஜ் பண்ணுற சுபாவம் இருக்கணும். 7 காரியங்கள் பார்த்து யார் கர்த்தருடைய சமூகத்தில் சேரக்கூடும்? துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் இருக்கணும். சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட, வசனத்தால் கழுவப்பட்ட ஒரு சரீரம், சாட்சியின் ஜீவியம் இருக்கணும். உண்மை உள்ள இருதயம் இருக்கணும். நம்ம என்ன தொழுறோம், என்ன பாட்டு போடுறோம், எல்லாத்துலையும் ஒரு உண்மை இருக்கணும். பிரியமானவர்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்பட்டுட்டே இருக்கணும். நம்ம நம்பிக்கை அறிக்கைடுறதுல அசையவே கூடாது. விசுவாசிக்கிறோம், எதை விசுவாசிக்கிறோமோ அதில் பூரண நிச்சயம் இருக்கணும். மற்றவங்களை எப்போதும் நம்ம உற்சாகப்படுத்தும். ஏன் தெரியுமா? இப்படி இல்லைன்னா என்ன ஆகுமா? 26ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், நல்லா கவனிங்க, சத்தியத்தை அறிஞ்சிட்டோம். பொய் சொல்லக்கூடாது, பைபிளில் இருக்கு. பொய் சொல்ற தேவனுக்கு பிடிக்காது. பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகி அக்கினி கந்தகம் எரிகிற கடல்ல பங்கடைவாங்க. பொய் சொல்லுகிறவன் பிசாசினால உண்டாயிருக்கிறான். சத்தியத்தை அறிஞ்சிட்டீங்க. இந்த சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் நீ பொய் சொன்ன என்ன பண்றது? நல்லா தெரியும் பொய் சொல்லக்கூடாதுன்னு. நீ மனப்பூர்வமாய் பொய் சொன்னா உங்க அப்பாட்ட, உங்க அம்மாட்ட, பாஸ்டர்கிட்ட, டீச்சர்கிட்ட, யார்கிட்டயோ, மனைவிட்ட, கணவன்கிட்ட மனப்பூர்வமாய் நீ பொய் சொன்ன என்ன பண்றது? ஒன்று சத்தியத்தில் இல்லைன்னா பரவாயில்ல. ஏன் நம்ம இப்படிப்பட்ட ஒரு தெளிக்கப்பட்ட சுத்தமாக்கப்பட்ட இருதயம், சுத்தமாக்கப்பட்ட சரீரம், ஒரு சுத்த மனசு? ஏன்? நீ சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் நீ பாவம் செய்வாயே. ஆனால் யாருக்காக இயேசு மரித்தார்? பாவிகளுக்காக மரித்தார். யாருக்காக வந்தார்? நீதிமான்களுக்காக அல்ல, பாவிகளுக்காக வந்தார். இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு, ஞானஸ்நானத்தில் அவரோடு உடன்படிக்கை பண்ணப்பட்டு, அவருடைய பரிசுத்தாவியை பெற்று பட்டப்பட கட்டப்பட அப்படியே அந்த காலிடப்பால கல்லை போட்டு கொலுக்கின மாதிரி அந்நிய பாஷையை பேசிட்டு, மனப்பூர்வமாக நான் ஒரு பாவம் செய்தால் திரும்ப இயேசு எனக்காக போய் பலியாவாரா?
இருக்கு பாருங்க, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நான் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறோம். ஆனால் பாவத்து நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். இன்னொரு தடவை உனக்காக ஒரு பலியாக மாட்டார். நீ தெரியாம பாவம் செஞ்சா மன்னிப்பார். அதான் ஒரு பரிசுத்தவான் சொன்னாரு, இயேசு ஜெபிக்கிறார், இயேசு சிலுவையில் ஜெபிக்கிறார், பிதாவே பிதாவே இவர்களுக்கு மன்னியும், ஆண்டவரே இவர்களுக்கு மன்னியும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், Father forgive them for they know not what they do. அவங்க செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கா, தெரியாம செய்கிறாங்கப்பா, நீங்க மன்னிங்கப்பா அப்படின்னு ஜெபிச்சார். அந்த இயேசு இன்றைக்கு தேவ சமூகத்திலிருந்து, அப்பா இவனை தயவுசெய்து மன்னி, அவன் செய்கிறது என்னன்னு அவனுக்கு நல்லா தெரியும்ப்பா, தயவுசெய்து அவனை மன்னியும் அப்படி ஜெயிப்பாரா? நீ தெரிஞ்சு செய்கிற பாவத்துக்கு அவர் ஆண்டவர் பரிந்து பேசுவார். என்ன அவர் பைத்தியம்? அவர் அந்த ஜெபத்தினுடைய கரோலரி, அவனுடைய மாற்று பக்கம் என்ன? பிதாவே தயவு செய்தவர்களுக்கு மன்னிச்சிடாதியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறிந்திருக்கிறார்களே. தப்புன்னு தெரியாது அவனுக்கு, தெரிஞ்ச நீ செய்கிற அவனுக்கு எப்படி மன்னிப்பு இருக்கும்? கர்த்தர் இரக்கம் உள்ளவன். இன்றைக்கு கூட அதை உணர்ந்து அழுது, ஆண்டவரே நான் அப்படி பண்ணிட்டேன்னு அவர் மன்னிக்க தயவுபடுத்திருக்கிறார், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீ துணிகரமாக வேஷம் போட்டால், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் நீ ஒரு தவறை செய்வாயானால், இனி செலுத்துகிறதற்கு வேறொரு பலி இல்லாமல். 27 வாசிங்க. நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். நல்லா யோசித்துக்கோ, இதான் இருக்கு. இது விளையாட்டு அல்ல. யார் வேண்டுமானாலும் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியுமா? முடியாது. அதுக்குன்னு ஒரு ஆகம விதி இருந்தது. இன்றைக்கு இயேசு சிலுவையில் மரித்து ஒரு புதிதும் ஜீவனுள்ள மார்க்கத்தை உண்டாக்கிட்டார். ஆனால் இந்த வழியாய் பிரவேசிப்பதற்கு உனக்கு இந்த தகுதி இருக்கணும். நீ சத்தியத்தை அறிந்த அறிவை அடைந்த பின்பும் துணிகரமாக மனப்பூர்வமாய் நீ பாவம் செய்தால் இன்னொரு முறை இயேசு உனக்காக பலியாக மாட்டார். நியாய தீர்ப்பு, கோபாக்கினை. நம்முடைய தேவன் எரிச்சல் உள்ள தேவன். நான் எஜமானர்னா எனக்கு கனம் எங்கே? தெரியாதா சரி தப்புன்னு? சரி தப்புன்னு தெரியாதா? தெரிஞ்சுதானே செய்யற? பைபிள் இருக்குங்க, அதனால தான் வாசிக்கிறோம். 28ஆம் வசனம். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. பொய் சொல்லாது இருப்பாயாக, அதே வச்சுக்கோ. களவு செய்யாது இருப்பாயாக, விபச்சாரம் செய்யாது மோசையின் மூலமாக ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிக்க நினைப்பாயாக. அந்த ஓய்வு நாளில் போய் ஒருத்தன் விறகு பொறுக்கிக்கிட்டு இருக்கான். மோசை மூலமாக கொடுக்கப்பட்ட பிரமாணம். ஐயோ ஒரு நாள் ஒன்றும் வேலை செய்யக்கூடாது, இவன் போய் விறகு பொறுக்கிக்கிட்டு இருக்கிறானே, என்னப்பா செய்யலாம் அப்படின்னோடனே முதல்ல ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அவனை கல்லெறிஞ்சு கொல்லுங்கிறார். சொன்னது ஆண்டவர் தானே. அவனை கல்லெறிஞ்சு கொல்லுங்கிறார். பிரியமானவர்களே, மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்ட பிரமாணம் 2-3 சாட்சியின் வாக்கினாலே அவன் சாகிறானே. கொலை செய்யாது இருப்பாயாக மோசை சொல்லிட்டார். அவன் அந்த பிரமாணத்தை மீறினா அவனுக்கு மரண தண்டனை. விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக மோசை பிரமாணம் கொடுத்துட்டார். அந்த பிரமாணத்தை மீறினா அவனுக்கு மரண தண்டனை. இங்கே ஒரு லாஜிக்கலாக ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. 29ஆம் வசனம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் இரக்கம் உள்ளவர், மன்னிக்க தயவுபடுத்திருக்கிறார், உங்கள் பலவீனங்களை அறிந்திருக்கிறார். ஆனால் துணிஞ்சி
துணிஞ்சு மனப்பூர்வமா நம்ம பாவம் செய்தா ஏசு கிடக்காரு. அது என்ன ரத்தம்? அந்த ரத்தத்தை காலின் கீழ் போட்டு மிதித்து அது அற்பமா நினைச்சு தேவ சமூகம். நான் எஜமானன் எனக்கு பயப்படுற பயம் எக்க. இங்க ஆராதனை நடக்க நான் வெளியே நின்று பேசிட்டு இருக்கேன். நான் வெளியே நின்று பேசிட்டு இருக்கேன். நான் பேசும்போது என்ன செய்யறேன்? இன்னொருத்தனை கெடுக்கிறேன். அவனும் கவனிக்க முடியாதபடி அவனை கெடுக்கிறேன். எடுத்து உடுத்தி வந்து வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். கர்த்தருடைய வசனத்தை பற்றி பயம் இல்லை, தேவ சமூகத்தை பற்றி பயம் இல்லை. ஏன் வந்தேன்னு தெரியாது. நான் கெட்டு அழியிறது மாத்திரம் இல்லை, இன்னொருத்தனை வேற கெடுத்துக்கிட்டு அங்கே நிற்கிறேன். தேவன் சும்மா இருப்பாரா? வேடிக்கை பார்ப்பாரா? அப்படி ஒரு தெய்வத்தை நம்ம கும்பிடுறோம். அப்படி ஒரு தெய்வத்தை நம்ம கும்பிடுறோம். மோசேயினுடைய பிரமாணத்தினால அந்த பிரமாணத்தை மீறுகிறவன் 2-3 சாட்சிகளால அவன் கொல்லப்படுவானா? ஆவியானவர் உலாவுற இடத்துல இல்லை வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து கொடுத்த பிரமாணங்களை நான் மீறுவேனே ஆனால் துணிகரமாக என்னுடைய பலவீனத்தை அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே என்ன மன்னின்னு சொன்ன மன்னிக்க தயவுபடுத்த இருக்கிறேன். இப்பவும் நம்மை மன்னிப்பார், இப்பவும் நம்மை மன்னிப்பார். ஆனால் இங்கே வேதம் சொல்லுது அவன் எப்படிப்பட்ட ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. 30வது வசனம், பழிவாங்குதல் எனக்குரியது. கண்டிப்பா அவர் நிந்திக்கிறவனை பழிவாங்காம விடுவாரா? அவர் ஏமாந்தவாரா? இந்த தேவன் எரிச்சல் உள்ள தேவன் அல்லவா? அன்புள்ளவர் தான், கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர். அவர் பட்சிக்கிற அக்கினி. வெறும் அன்பு மாத்திரம் உள்ளவர்னா ஏன் அவர் நரகத்தை உண்டாக்கணும்? ஏன் நரகத்தை உண்டாக்கணும்? ஏன் அவியாத அக்கினி அவர் கட்டளை இடணும்? ஹலோ, கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் வெறும் அன்புள்ளவர் மாத்திரமல்ல, சத்தியம் உள்ளவர், கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர், கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர். கொஞ்சம் அதை நம்ம ஃபுல்லா புரிஞ்சுக்கணும். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் பார்த்துக்கிறேங்கிறார். நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாய தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். கண்டிப்பா ஒரு நியாய தீர்ப்பு இருக்கு. கண்டிப்பா ஒரு நியாய தீர்ப்பு இருக்கு. சொன்னவர் இன்னார் என்று நாம் அறிவோம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமா இருக்குமே. இது புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா என்பதை நீங்க வாசிக்கிற எபிரேயர் புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா? புதிய ஏற்பாடு தான். புதிய ஏற்பாடு தாங்க. நாங்கள்லாம் பழைய ஏற்பாட்டு உபதேசம் இல்லை. புதிய ஏற்பாட்டை பழைய ஏற்பாட்டோட புதிய ஏற்பாடு பயங்கரமானது. அங்கே விபச்சாரம் என்று அவங்க நினைத்தது வேறு. ஆனால் தேவன் சொன்ன விபச்சாரம் என்னன்னு இயேசு சொல்றார். நிச்சயோட பார்த்தாலே விபச்சாரம் செய்துட்டேன். அவங்க கொலை நினைச்சது வேற. இயேசு சொல்றோம், சகோதரனை பகைச்சாலே நீ மனுஷ கொலை பாதகனா இருக்கு. இதுதான் புதிய ஏற்பாடு. இதுதான் புதிய ஏற்பாடு. அவர் கிருபை நிறைந்தவர், கிருபை நிறைந்தவர், சத்தியம் நிறைந்தவர். பிரியமானவர்களே, ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமா இருக்கான். ஆண்டவர் இயேசுட்ட விளையாடாதீங்க, இயேசுடைய காரியத்தில் விளையாடாதீங்க. சபை ஆராதனை நடக்கு. சபை ஆராதனை நேரத்தில் சபை ஆராதனை நேரத்தில் 4 பேரா போய் டீ குடிக்க போற,
4 பேரா போய் இதை கொண்டாட போற, 4 பேரா போய் டாஸ்மாகில் நிற்க ஆண்டவர் விடுவாரா? ஆண்டவர் விடுவாரா? அவருடைய கரத்தில் விழுறது பயங்கரமாக இருக்கும். நான் யாரையும் சபிக்கலை, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். இப்பவும் எத்தனை பிழை பண்ணியிருந்தாலும் சரி, துணிகரமாக செய்திருந்தாலும் சரி, இன்றைக்கு நீ மனம் திரும்பி, ஆண்டவரே நான் இப்படிலாம் போய் பேசிட்டேன், ஆண்டவரே இப்படியெல்லாம் உங்களுடைய சமூகத்தை நான் அவமதிச்சிட்டேன், இப்படியெல்லாம் மற்றவங்க சபையை விட்டு போகிறதுக்கு நான் காரணமாக இருந்துட்டேன், இப்படியெல்லாம் மற்றவங்கள குத்தி கொதறி, ஆண்டவரே என்னை தெரியாமல் இப்படிலாம் பண்ணிட்டு, ஆண்டவரே என்னை மன்னியும், என்னால் அந்த குடும்பம் நாசமாக போச்சு ஆண்டவரே என்று நீ கதறி அழுதால் கர்த்தர் இப்போதும் மன்னிக்க தயவுபடுத்திருக்கிறார். துணிகரமாக அவருடைய காரியத்தில் விளையாடாதீங்க. அவரை பழைய ஏற்பாட்டில் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறதுக்கு பிரியமானவர் பெரிய என்ன தகுதி இருக்கும்? எல்லாரும் போக முடியாது. ஆனால் கர்த்தர் நமக்கு புதிதும் ஜீவனுமான ஒரு வழியை அவருடைய சிலுவை இரத்தத்தினால் உண்டாக்கியிருக்கிறாரு. ஆனால் அந்த வழியாய் பிரவேசிப்பதற்கு துர்மனசாட்சி, நீங்கள் தெளிக்கப்பட்ட இருதயம் இருக்கணும், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் இருக்கணும், ஒரு உண்மை உள்ள இருதயம் இருக்கணும், விசுவாசத்தினுடைய பூர்ண நிச்சயம் இருக்கணும். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதுல அசையாமல் உறுதியாக இருக்கணும். அன்புக்கும் நற்கிரியைக்கும் நம்ம ஏவப்படணும். பிரியமானவர்களே, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லணும், ஒருவர் என்கரேஜ் பண்ணணும். அன்று அந்த கிருபை எனக்கு தார், நான் மற்றவங்களை என்கரேஜ் பண்ணணும், விழுந்து கிடக்கிறவங்களை தூக்கி நிறுத்தணும், மடங்கடிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்யணும், நற்கிரியை செய்ய முடியாது. இருதயம் ஏவப்பட்டுட்டே இருக்கணும், ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யணும். பேர் புகழுக்காக அல்ல. 4 பேர் அந்த பிரதர் அந்த சிஸ்டர் அப்படின்னா பரலோகத்தில் ஒரு நன்மை நமக்கு கிடைக்காது. ஆனால் மற்றவங்களை கவனித்து பார்த்து ஏதாவது செய்யணும். அட்லீஸ்ட் ஜெபம் பண்ணுங்க, அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க. எதுக்கு சபை கூடி வரோம்? மற்றவங்களை கவனித்து அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்கு. பிரியமானவர்களே, சத்தியத்தை அறிகிற அறிவை அறிந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செஞ்சா மன்னிப்பு கிடையாது. நான் ஞானஸ்நானம் எடுத்தனால பரலோகத்துக்கு போயிட மாட்டேன், நான் நகை நட்டு போல்ட்டெல்லாம் கலட்டி போட்டனால பரலோகத்துக்கு போயிட மாட்டேன், வெள்ளை உடுத்துறதுனால பரலோகத்துக்கு போயிட மாட்டேன். அவர் சமூகத்தில் விழுந்து அறிக்கை பண்ணுவோம். ஆண்டவருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகக்கூடிய தகுதியை நமக்கு தருவாராக.